கிளைமேட் எப்போவுமே சில்லுன்னு இருக்கிறப்போ ஏதாவது சுட சுட குடிக்கணும்னு தோணும். அப்படி இல்லைன்னா சுட சுட ஏதாவது ஸ்பைஸியாக சாப்பிடணும்னு தோணுங்க. ஸோ அந்த மாதிரி தான் அன்றைக்கி ஒரு நாள் எனக்கு கொஞ்சம் சுட சுட வந்து ஏதாவது சூப் செஞ்சு குடுக்கணும்னு ஆசையாக இருந்ததுனால, முடக்கத்தான் கீரை தாங்க வாங்கியிருந்தேன். அதில் ஏகப்பட்ட மருத்துவ குணம் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம சூப்பு செய்யலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஹெல்த்தியாக செய்யக்கூடிய எந்த ஒரு பொருளையுமே வந்து சின்ன வெங்காயத்தில் நம்ம செஞ்சுறது ரொம்பவே நல்லது. ஸோ 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் எடுத்து அதை வந்து நல்லா இடித்து எடுத்துக்கலாங்க. ஸோ இது கூடவே வந்து நான் குட்டி சைஸ் தக்காளியும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அந்த வெங்காயத்தை இடித்ததை எடுத்து ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். அது கூடவே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். ஸோ மிளகோடையே வந்து மிளகை விட கொஞ்சம் குறைவான சீரகம் சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையுமே வந்து லைட்டாக இடித்து எடுத்துக்கலாம். இப்போது 7லேருந்து 8 பல் அளவுக்கு பூண்டு. ஸோ இது குட்டி சைஸாக இருக்கிறதுனால நான் ஒரு 10 பல் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க. நல்லா இடித்து எடுத்தாச்சுங்க. இந்த அளவுக்கு குறைன்னு இடித்து இருந்தாலே போதும். ஸோ இது இப்போ ஒரு பக்கம் இருக்கட்டும். நல்லாவே ஒட்டிடுச்சு. இப்போ வந்து நல்லா சுரண்டி நம்ம எடுத்துட்டோன்னா க்ளீனாக வந்துடும். ஒரு கைப்பிடி அளவுக்கு முடக்கத்தான் கீரை எடுத்திருக்கேன். குழந்தைங்களுக்கு வேணும்னா நம்ம கார்ன் சிப்ஸ் ஃப்ரை பண்ணி கொடுக்கலான்னு வாங்கி வச்சுருக்கேன். ஸோ தேவைப்பட்டதுன்னா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே கூட நம்ம குடிக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். குட்டி சைஸ் தக்காளி இருந்தாலே போதுங்க. ஸோ முடக்கத்தான் கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம தண்ணி ஊற்றி அப்படியே எல்லாத்தையுமே போட்டு கூட நம்ம செய்யலாம். ஆனால் நான் கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லி 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்து இடித்து வச்ச அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு இப்போ இது கூடவே தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இடித்து வச்ச பூண்டு, மிளகு, சீரகம் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம வாஷ் பண்ணி வச்ச கீரையையும் சேர்த்துக்கலாம். முடக்கத்தான் கீரையில் அதிக அளவு பலன்கள் இருக்குங்க. மூட்டு வலி, இடுப்பு வலி இது மட்டும் இல்லைங்க, நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்குமே வந்து ஒரு சுறுசுறுப்பு ஆக்டிவ்னஸ் தரக்கூடியது இந்த கீரை. ஸோ கண்டிப்பாக வந்து கொஞ்சம் சோர்வாக இருக்கிற நேரத்தில் இந்த கீரையை வச்சு நீங்கள் சூப்போ இல்லைனா பொடியாக வச்சு நம்ம எப்போவுமே வந்து சாப்பாடு இல்லை இட்லி, தோசையோடு வச்சு கூட சாப்பிட்றது ரொம்ப நல்லது. லைட்டாக வதக்கி விடுங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடும். 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. ஸோ நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணி மூடி வச்சிடலாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும் நம்மளுடைய சூப்பர் ஹெல்த்தியான முடக்கத்தான் கீரை சூப்புங்க. ஸோ இந்த கீரையில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது. வாரத்துக்கு 2 முறை கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க. ஸோ இந்த ஹெல்த்தியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்.